400 வருஷ காலமா தமிழ்நாட்டில் அபங்கம் இருக்கு. துகாராம் மகாராஜனுடைய அபங்கம்னா சாதாரண பாட்டு இல்லை, அவருடைய பிரேமையே அபங்க ஸ்வரூபமா. நாம கேதா உட்டா ஊட்டி, நாம கேதா உட்டா ஊட்டி. சாட்சாத் வைகுண்டவாசியே வைகுண்டம் பிடிக்கலன்றாராம். துகாராம் மகாராஜ் மாதிரி ஒரு சினிமா கூட வந்து சந்த துகாராம்னு ஒரு சினிமா, மராட்டி சினிமா. அந்த சினிமா கிட்டத்தட்ட 100 தடவை நான் பார்த்துருப்பேன். 100 தடவை என்ன 200 நிறையா தடவை பார்த்துருப்பேன். அது சினிமாவாக இருக்காது, நீங்கள்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவசியம் பாருங்க, சினிமாவாக இருக்காது அது. இப்போ 2 மணி நேரம் கதை கேட்குற மாதிரி இருக்கு. அப்படி அவ்வளவு அழகாக அதை எடுத்திருக்காரு, இந்த சினிமாவை எடுத்திருக்காரு. தமிழ்நாட்டிலலாம் எப்படி அபங்கம் வந்தது? நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அபங்கங்கள்லாம் பாடுறீங்களே, எப்படி பாடு? நான் சொன்னேன், நாங்கள் இப்போ பாடல, 400 வருஷமாக இருக்குன்னு. 400 வருஷ காலமாக தமிழ்நாட்டில் அபங்கம் இருக்கு. இன்றைக்கும் தட்சிண பாரத சம்பிரதாய பஜனையில் அபங்கத்துக்குன்னு ஒரு ஸ்தானம் உண்டு. அப்போ ஒரு 10-20 அபங்கம் பாடுவார். இப்போ நாங்கள்லாம் அதில் ரொம்ப பிரயத்தனப்பட்டு நிறைய அபங்கங்களை பாடுறது, தனியாக அபங்க பஜனைன்னு பண்ணுறது, இது மாதிரி ரொம்ப பிரயத்தனப்பட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் முன்னாடியே உண்டு. அது இன்னும் சொல்ல போனால் அர்த்தமே தெரியாது. இப்போ எனக்கே தெரியாது, நான் என்ன பாடுறேனோ அது கொண்டு தெரியும், மற்றபடி மராட்டி தெரியாது. ஆனால் அந்த அபங்கம் இன்னைக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னு பாடுறேன். ஒரு 25 வருஷம் முன்னாடி எனக்கு அர்த்தமே தெரியாது, ஆனால் பிடிக்கும். எனக்கு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கேட்குறா, நீங்கள் நிறைய டிவியிலெல்லாம் பார்த்துருப்பேன், உட்கார மாட்டேன், ஆரம்பித்தா நின்றுண்டே ஆடின்னு இருப்பா. நான் கூட நினச்சேன், என்னடா அது நேத்திக்கு ஒருத்தர் கூட எழுந்துக்கலையேன்னு நினச்சேன். இன்னைக்கு இந்த மாமி உட்காரும்போதே இப்படி கோலாட்டத்தை காமிச்சுட்டே இருந்தா ஒரு மாமி, ஓ தயாராக வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அவளுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சா ரசிக்கிறா. நாம கேதா உட்டா ஊட்டி, நாம கேதா உட்டா ஊட்டி, நாம கேதா உட்டா ஊட்டி, நாம கேதா உட்டா ஊட்டி. होय संसाराची तुटी, होय संसाराची तुटी. नामा घेता उठा उठी, नामा घेता उठा. विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय. नामा परते साधन नागी, நாமா பரதே சாதன நாகி. இதெல்லாம் இப்போ இங்கே இந்த ஊரில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் புரியும். இங்கே கும்பகோணத்தில், தஞ்சாவூரில், மெட்ராஸில் யாருக்கு புரியப்படுத்துது? நாம பரத்தே ஆனால் அப்படியே லயிச்சு விடுவா எல்லாரும், அர்த்தமே தெரியாது. இந்த சப்தம் அப்படி ஹிருதயத்தை ஆகர்ஷிக்கும். அவளுக்கு இது யார் பாடினான்னு கூட தெரியாது. ஹாகாரோனி சாங்கே துகா, அது வந்தாதான் ஏதோ துகாராம் மகாராஜ் அபங்கம் அப்படின்னு தெரியும். இந்த சப்தம் எப்படி இழுக்கிறது? அதான் சுக்தி கவேரேவ, மகான்களுடைய சப்தத்துக்கு உள்ள ஜீவ கலை. துகாராம் மகாராஜனுடைய அபங்கம்னா சாதாரண பாட்டு இல்லை, அவருடைய பிரேமையே அபங்க ஸ்வரூபமா இருக்கு. சாட்சாத் வைகுண்டநாதேபி பண்டரீபுரமாகதே
கதம் வைகுண்டமிச்சந்தி தத்பக்தாக கீர்த்தன பிரியாக. சாட்சாத் வைகுண்டவாசியே வைகுண்டம் பிடிக்கலன்னுட்டாராம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.